கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். கண்ணனின் சந்நிதியில் எந்நேரமும் இருப்பேன். கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். வண்ண வடிவழகை கண்குளிர காண்பேன். வண்ண வடிவழகை கண்குளிர காண்பேன். எண்ணம் எல்லாம் அவனின் இணையடியே என்பேன். எண்ணம் எல்லாம் அவனின் இணையடியே என்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன். நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் கூவிப்பேன். நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன். நிமிர்ந்த கோபுரத்தை கண்டு கைகள் கூவிப்பேன். உத்பலாவதக விமானத்தையே நினைப்பேன். உத்பலாவதக விமானத்தையே நினைப்பேன். உள்ளத்தில் அள்ளி வைத்தேன் உவகையிலே திளைப்பேன். உள்ளத்தில் அள்ளி வைத்தேன் உவகையிலே திளைப்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். கண்ணனின் சந்நிதியில் எந்நேரமும் இருப்பேன். திரு கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். 108 திவ்ய தேசங்களின் வைபவம் என்னன்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். சோழ நாட்டு திருத்தலங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த சோழ நாட்டு திருத்தலங்கள்ல நேற்றைய தினம் திரு கண்ணமங்கை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை பற்றி பார்த்தோம். கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல நேத்தி பார்த்தது கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம், இன்னைக்கு பார்க்கறதும் கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம் தான். நான் நேற்று சொன்னது போல 5 க்ஷேத்திரங்கள் கிருஷ்ணாரண்யம்னு சொல்றது. அந்த 5 எது எது அப்படின்னு பார்த்தா திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, அது மாதிரி திரு கபிஸ்தலம், திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5. இதுல 2 திருத்தலத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கபிஸ்தலத்தை பத்தி பார்த்திருக்கோம், நேத்தி கண்ணமங்கையை பத்தி பார்த்தோம். இன்றைய தினம் கண்ணபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். முதல் பாட்டு சீர்காழி ஐயா அவருடைய குரல் நம்ம காதல இன்னும் ரீங்காரம் பண்ணும். அந்த அளவுக்கு அவ்வளவு பிரசித்தியான ஒரு பாடல் இந்த திரு கண்ணபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். என்ன அற்புதமான ஒரு திருத்தலம். எந்த விதத்துல பார்த்தாலும் நம்ம குறிப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு முக்கியமா இருக்கு இந்த கோவில்ல. அப்படிப்பட்ட திருத்தலத்துல இறைவனுக்கு என்ன நாமம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பெருமாளுக்கு இங்க நீலமேக பெருமாள் அப்படின்ட்டு பெயர். உற்சவராக இருக்கக்கூடியவர், மூலவராகவும் அவருக்கு சௌரிராஜ பெருமாள்னு ஒரு திருநாமமும் இருக்கின்றது. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. அதே மாதிரி தாயாருக்கு கண்ணபுர நாயகி, உற்சவ தாயாருக்கும் அதே திருநாமம் தான் கண்ணபுர நாயகி அப்படிங்கிறது. அதே மாதிரி உத்பலா பதக விமானம் அப்படின்னு இந்த திருக்கோவிலின் விமானத்துக்கு பெயர். நித்திய புஷ்கரணி அப்படின்ட்டு இந்த புஷ்கரணிக்கு திருநாமம் இருக்கு. அதனால தான் பாட்டிலேயே எப்படி வந்தது, நித்திய புஷ்கரணி நீரினிலே குளிப்பேன் அப்படின்னு தான் அந்த பாட்டுல கூட வந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு புஷ்கரணி இன்னைக்கும் தெப்போத்சவம் இங்க பார்க்கணுமே, அவ்வளவு விசேஷமாக நடக்கும். கோலாகலமாக நடக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய அந்த தெப்போத்சவமானது. ராத்திரியில தான் பெருமாள் ஏழுவார் தெப்பத்துல அப்படி ஏழி கிட்டத்தட்ட
நடுராத்திரி கார்த்தால வரைக்கும் கூட போகும். அவ்வளவு அந்த பெருமாள் சுத்தி சுத்தி அந்த தெப்பத்துல வரக்கூடிய காட்சி இருக்கின்றதே, அவ்வளவு கண்கொள்ளா ஒரு காட்சியாக அது இருக்கும். பெருமாளே அத்தனை அழகா இருக்கக்கூடியவர் நீலமேக பெருமாள்னு சொல்லும் பொழுதே பின்ன என்ன, அவருடைய அந்த மேனி திருமேனியின் வண்ணம் நீலம், நீலமேகம் எப்படி இருக்குமோ அது மாதிரி பெருமான், அதனுடைய காருண்யம் எப்படியோ அது மாதிரி இருக்கக்கூடியவர் தான் அந்த பெருமாள் அப்படின்னு சொல்லி பத்ம புராணத்திலேயே தான் இந்த திருத்தலத்தினுடைய ஒரு மேன்மை என்ன அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா, அந்த நைமிஷாரண்யத்துல இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாம் சூத முனிவர்களிடத்துல போய் கேட்கின்றாராம். என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தா, எந்த பெருமாள் நம்ம கேட்ட உடனே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், தீன சரண்யனாக இருக்கக்கூடியவர் எந்த பெருமாள் அப்படின்னு கேட்ட உடனே அப்போ சூத முனிவர் சொல்கின்றாராம், இந்த திருக்கண்ணபுரத்துல இருக்கின்றாரே சௌரி பெருமாள்னு பேரு, அந்த பெருமாள் தான் எல்லாருக்கும் வேண்டும் என்று கேட்டவுடனே மோட்சத்தை கூட தரக்கூடியவர் அப்படின்னு அந்த பெருமாளை பற்றி அவ்வளவு ஸ்லாகிச்சு சொல்கின்றாராம். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் தான் இந்த திருக்கண்ணபுரம் என்று சொல்லக்கூடியது. இங்க பகவான் எப்படி வந்தார் அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு சரித்திரம். வசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அந்த மன்னனை எப்படி எல்லாரும் சொல்லுவா அப்படின்னா உபரிஸ்ரவசு அப்படின்னு சொல்லுவாளாம். ஏன் அப்படின்னா அவருக்கு மேல பறக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தது, அதனால அந்த மன்னனை அப்படி சொல்லுவார்கள். தேவர்களுக்கு பல நேரங்கள்ல உதவி பண்ணி அவளுக்கு வெற்றி கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் வசு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர். அந்த மாதிரி ஒரு சமயம் யுத்தம் எல்லாம் முடிச்சு தேவர்களுக்கு வெற்றி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவர் இப்படி மேல பறந்துட்டு இருக்கார். பறந்துட்டு இருக்கிறச்ச என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, அவருக்கு தாகம் ஏற்படுறது, ஒரு மாதிரி பசியும் களைப்புமா ஏற்படுறது. சரின்னு அந்த விமானத்தை இறக்கணும் இல்லையோ, அவர் பறந்துட்டு இருக்கிறவர் இறங்கணும். இறங்கி என்ன பண்ணினார், இங்க ஏதோ சாமை கதிர்கள் எல்லாம் இருக்கே அப்படின்னு தன்னுடைய வாளை எடுத்து சாமை கதிர்களை அப்படி வெட்ட ஆரம்பிச்சாராம். பார்த்தா அது சாமை கதிர்கள் அல்ல, ரிஷி சிரேஷ்டர்கள் முனிவர்கள் எல்லாம் சாமை கதிர் மாதிரி இழைச்சு போய் அப்படி இருக்காளாம். ஏன் அப்படின்னா, மாமிசம் பிடிக்காதவாளுக்கு மாமிசத்தின் மேல எந்த விதமான ஒரு ஆசையும் கிடையாது. மாமிசம்னா சாப்பிட்ற மாமிசத்தை பத்தி சொல்லல, நம்ம உடம்பே மாமிசம் தானே. இந்த தொக்குன்னு சொல்லக்கூடிய சரீரம் இருக்கே, அதன் பேர்ல அவளுக்கு துளி கூட ஒரு நாட்டம் கிடையாது. பெருமாளை அடையணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவளுக்கு எப்பொழுதும் உண்டு. அதற்காக நித்தியம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, சாப்பிடாத தபஸ் பண்ணிட்டு இருக்கா, உடம்பு மாமிசம் என்ன ஆனாலும் மாட்டும் அப்படின்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. சாமை கதிர்கள் மாதிரி இருக்கான்னா நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு ஒல்லியா இருந்திருப்பா அப்படின்ட்டு. அதனால தான் அவர்கள் எதையும் சாப்பிடாது, மாமிசத்தை பற்றி கவலைப்படாது இருந்தவர்கள்ங்கிறதுனால தான் உத்பலாவதக்க விமானம்னு கூட இந்த கோவிலினுடைய ஒரு விமானத்துக்கு பெயராக இருக்கின்றது. இந்த மன்னன் வசு என்ன பண்ணினார்னு பார்த்தா, சாமை கதிர்கள்னு நினைச்சு வெட்ட ஆரம்பிச்சுட்டார். அப்போ ரிஷிகள் எல்லாம் ஹோன்னு அலற ஆரம்பிச்சு கண்ணனை சரணடைந்தார்களாம். அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாலகனாக அந்த இடத்துல தோன்றினாராம். பாலகனாக பிரத்யக்ஷமாகி வசுவோடு யுத்தம் பண்ணினார். வசுவும் எவ்வளவு முடியுமோ எல்லாம் முயற்சி பண்றார். கடைசியில அவரிடத்துல நாராயணாஸ்திரம்னு சொல்லி ஒரு அஸ்திரம் இருக்கு. அந்த அஸ்திரத்தை அஷ்டாட்சரம் சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பிள்ளை மேல பிரயோகம் பண்ணினாராம். இந்த பாலகனை போய் அது குத்தணும் தானே, குத்தாத அழகா போய் சரணடைஞ்சு கொடுத்தான். அப்பதான் தெரிஞ்சுண்டார், ஆஹா இந்த அஸ்திரத்துக்கு உரியவர் யாரோ அவர் தான் நம்ம கண் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கார், அது கூட தெரியாம பெருமாள்கிட்டயே நம்ம வேலையை காமிச்சுட்டோமேன்னு வேதனைப்பட்டு பெருமாளை வசு சரணடைந்தாராம். அப்ப பெருமாள் உனக்கு என்ன வேணும் என்று கேட்கின்றார். நீ செய்த தவறுக்கு பிராயசித்தம் என்பது போல அந்த இடத்துல இருந்தபடி பெருமாளை பிரார்த்தித்து அவருக்கு கோவிலும் கட்டி கொடுக்கிறாராம் வசு மன்னன். உனக்கு என்ன வேணும்னு கேட்ட பொழுது, எனக்கு நீங்க மாப்பிள்ளையா வரணும்னு ஒரு வரத்தையும் வசு வந்து கேட்டாராம். சரி ஆகட்டும் அப்படின்னு பெருமாள் சொல்ல, அதன் பிறகு அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் பார்த்தா, பெருமாளே இப்படி நீங்க நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும், இறைவன் ரட்சிக்க வரக்கூடியவன் அத்தனை பேருக்கும் புரியணும், தவிர இந்த கோலத்துல உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல எங்களுக்கு இருக்கு, எங்களை விட்டு பிரிய வேண்டாம், நீங்க இங்கே இந்த கோலத்திலேயே இருங்கோளே, நீலமேக ஸ்யாமளனாக எங்கோடு இருங்கோளே அப்படின்னு சொல்லி கேட்க, பெருமாள் நீலமேக பெருமாளாக அங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டார். சௌரி பெருமாள்னு ஒரு பெயர். சௌரினா என்ன, யுகா யுகாதிகளுக்கு திருப்பி 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 வந்துட்டே இருப்பேன், எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் நான் இங்கே இருப்பேன் என்பதுதான் சௌரின்னு சொல்லக்கூடியது. அந்த சௌரி பெருமாளாக நான் இங்க இருப்பேன்னு முனிவர்களுக்கும் வாக்கு கொடுத்துட்டு பெருமாள் அங்க நீலமேக பெருமாளாக எழுந்தருளினார் அப்படின்னு அந்த சரித்திரமானது சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட பெருமாளுக்கு அங்க இன்னும் ஆச்சரியமான பல வைபவங்கள் உண்டு. இந்த கோவிலுக்கே ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, வழக்கமா
7 ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கறத சொல்லுவா. அஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடியது அந்த நாராயணாங்கிற நாமம் நமக்கு மோட்சத்தை தரும் எனினும் சில கோவில்களை போய் தரிசனம் பண்ணினாலே அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அது எப்படின்னா இந்த 7 அட்ரிபியூட்ஸ் இருக்கணுமா. எப்படி அப்படின்னு பார்த்தாக்க தலம், வனம், நதி, கடல், நகரம், தீர்த்தம், விமானம், இந்த 7 இருக்கக்கூடிய திருத்தலம் அப்படிங்கிறது ரொம்ப அவ்வளவு லேசில லபிக்காதுன்னு சொல்லுவா. ஆனா இந்த கோவில்ல அது எல்லாமே இருக்குன்னு சொல்றா. தலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வனம் அப்படிங்கிறது ஆரண்யம் தானே, கிருஷ்ணாரண்யம்னு தானே சொல்றோம். அதனால அது வனமாகவும் இருக்கு. நதி பக்கத்திலேயே காவிரி பிரவாகமா ஓடின்னு இருக்கு, நதி இருக்கு. கடல் கொஞ்சம் தூரம் போனேன்னா அங்கேருந்து திருக்கண்ணபுரத்துல இருந்து செத்த தூரம் போயாச்சுன்னா நமக்கு கடல் வந்துடுறது. இந்த காரைக்கால் அந்த பக்கம் எல்லாம் வந்துடுறது இல்லையா. அதனால கடல் ரொம்ப கிட்டக்க இருக்கு க்ஷேத்திரத்துக்கு. அடுத்தாப்புல நகரமாகவும் இருக்கக்கூடிய ஒன்று தீர்த்தம், நித்திய புஷ்கரணி அப்படிங்கிறத பார்த்தோம். விமானம் உத்பலாவதக விமானம் அப்படின்னு சொல்றோம். இப்படி 7 கொண்டபடியினால் மோட்சப்புரியாக கருதப்படுகின்றது இந்த திருத்தலமானது அப்படின்னு சொல்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு திருத்தலத்துல சுவாமி மும்மூர்த்திகள் கோலத்துல ஒரு அனுகிரகம் பண்றார். வைகாசி மாசம் அங்க நடக்கக்கூடிய அந்த திருவிழால 7வது நாள் இந்த ஆச்சரியம் நிகழ்கின்றது. எப்படி அப்படின்னு பார்த்தா முதல்ல பெருமாளா காட்சி கொடுப்பாராம். அதன் பிறகு தர்பைகளோடு சேர்ந்து பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவாக காட்சி கொடுக்கிறார். அடுத்தாப்புல அழிக்கக்கூடிய ருத்ரனாக காட்சி கொடுக்கிறாராம். இந்த 3 மும்மூர்த்திகளாக இங்கு காட்சி கொடுப்பதுதான் இந்த கோவிலுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க கைத்தல சேவைன்னு ஒண்ணு உண்டு. அமாவாசைக்கு அமாவாசை போனா கைத்தல சேவை அப்படிங்கிறத தரிசிக்கலாம். இந்த கைத்தல சேவை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். விபீஷணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன், ராவணேஸ்வரனுடைய சகோதரன், பகவான் ராமனை இவருக்காகத்தான் இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தபடியின்தாலே ராவணனை சுவாமி அழிக்கிறாருங்கிறது தெரியும். அது மாதிரி மேல வீடு கீழே வீடுன்னு 2 உண்டு வைணவத்துல. இந்த கீழே வீடுங்கிறது தான் திருக்கண்ணபுரம். கீழே வீடுனா என்ன, கிழக்கே இருக்கக்கூடிய வீடுன்னு அர்த்தம். மேல வீடு எது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீரங்கமானது. விபீஷணன் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தார். அவர் எப்படி இருக்கார், சயனத்துல தானே இருக்கார். ரங்கநாத பெருமாள் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்று அவர் அப்படி பச்சை மாமலை போல சயனமாக இருக்கக்கூடிய கோலம். விபீஷணன் பார்த்தாராம், உங்களை இப்படி சயனத்துல பார்த்து ரொம்ப நன்னா தான் இருக்கு இல்லைங்கள, ஆனா உங்க நடை அழகை பார்க்கணும்னு எனக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கு, எழுந்து சத்த நடந்து காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அப்போ பெருமாள் சொல்றார், இந்த வீட்டுல சயனம் தான், இங்க நடை கிடையாது, என் நடையை பார்க்கணும்னா கீழே வீட்டுக்கு வா அப்படின்னு விட்டாராம். கீழே வீடுனா எது, கிழக்கு வீடு, இந்த திருக்கண்ணபுரத்துக்கு வா அப்படின்னு சொல்றார். அப்போ விபீஷணன் அங்கேருந்து திருக்கண்ணபுரத்துக்கு வந்தாராம். விபீஷணனுக்காக சுவாமி எழுந்து கம்பீரமா அப்படி நடந்து வந்தாராம், பேரழகனாக. எப்படி வால்மீகி ராமாயணத்துல ராமருடைய நடையை பத்தி சொல்கின்றார்களோ, அங்க இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ஹ கதி வீரோ அப்படின்னு சொல்கின்றார் வால்மீகி. ஒரு யானையோ சிங்கமோ நடந்து வந்தா என்ன கம்பீரம் இருக்குமோ, என்ன அழகு இருக்குமோ, அது போல பெருமாள் இங்கு ஆச்சரியமாக நடந்தாராம். அதை பார்த்த விபீஷணன், இது எனக்கு மட்டும் கிடைச்சா போராது, எல்லாருக்கும் கிடைக்கணுமேன்னார். அதனால விபீஷணனின் பொருட்டு அமாவாசைக்கு அமாவாசை பெருமாள் கைத்தலத்துல ஏழிண்டு வருவா. அப்படி ரொம்ப அழகா இருக்கும். பல்லக்கு அதெல்லாம் இருக்காது, தேர்லாம் இல்லாதக்கு கையில அழகா பெருமாளை அப்படி 4 பேர் தாங்கிண்டு வருவா. அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வெள்ளேந்து கிளம்பி வந்து விபீஷண சந்நிதி வரைக்கும் வருவார். விபீஷண ஆழ்வார் சந்நிதி உண்டங்க, அது வரைக்கும் வந்துட்டு ஒரு தரம் அப்படி திரும்பி அழகா உள்ள வருவாராம் பெருமாள். இன்னைக்கும் அந்த சேவையை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பெருமாள் கடலுக்கு போவார். கடல் பக்கம் போய் ஆச்சரியமான உற்சவம் உண்டு. மீனவர்கள் எல்லாம் மாப்பிள்ளன்னு அழைப்பாளாம் இந்த பெருமாளை. எங்க மாப்பிள்ளை வரார் அந்த உற்சவம்னு சொல்லி அந்த உற்சவமும் ரொம்ப கோலாகலமாக இன்றைக்கும் இந்த திருக்கோவில நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த மாதிரி ஆச்சரியமான உற்சவ ரீதியா ஆச்சரியங்கள் எல்லாம் இந்த கோவில்ல இன்னும் நிறைய பார்க்க முடியும். இந்த தலத்தினுடைய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, கருடனுக்கும் இங்கு ஏற்றம் அப்படின்னு சொல்கின்றார்கள். ஏன் கருடனுக்கு ஏற்றம் அப்படின்னா, இந்திரன் ஒரு சமயம் எல்லா மலைகளுடைய ரக்கைகளை எல்லாம் வெட்டினார். சலமாக இருந்ததை ரக்கைகளை வெட்டி அச்சலமாக்கினார்.
அதுல இங்க சமுத்திரத்துக்குள்ள ஒரே ஒரு மலை மட்டும் மூழ்கி விட்டதாம், இந்திரன்ட்டு தப்பிச்சது. அதனால அந்த மலைக்கு ஒரு சின்ன இருமாப்பு, அதற்கு கருட மலையினே பெயர் வச்சுண்டு அது என்ன பண்ணிட்டு மேலையும் கீழையுமா பறந்து கொண்டு இருந்ததாம். அப்போ இந்த விமானத்தின் பேர்ல சொல்ல சொல்ல கேட்காம பறந்து 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 வந்துட்டு இருந்தது. பகவானுடைய ஒரு விமானம் அப்படின்னா அதற்கான ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லையா? அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அந்த பாலகனாக இருக்கக்கூடியவர்கள் அங்க அந்த சாயான்னு சொல்லக்கூடிய நிழலை பிடிச்சு இழுக்கிறாளாம். அப்ப அந்த மலை கீழே வந்து விழுந்தது. தான் செய்த தவறை உணர்ந்த கருடன் இந்த இடத்துல பெருமாள் இடத்துல மன்னிப்பு கேட்டு தபஸ் பண்ணி அந்த ஏற்றம் என்று சொல்லக்கூடியதை அடைந்தார்னு சொல்கின்றார். அதனால கருடனுக்கு ஏற்றம் தந்த திருத்தலம், கருடனால ஏற்றம் நமக்கு ஏற்படக்கூடிய திருத்தலமாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அதே போல இந்த இடத்துல பலருக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணினார். சித்த ஷரவசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அவருக்கு உத்தமை அப்படின்ட்டு ஒரு பொண்ணு உண்டு. இவா எல்லாரும் தாமிரபரணியில ஸ்நானம் பண்றா. இவா பாண்டிய குலத்தை சேர்ந்தவர்கள், பாண்டிய மன்னன். தாமிரபரணியில ஸ்நானம் பண்ணும் பொழுது திடீர்னு வெள்ளம் வந்து ஒரு செகண்ட்ல வடிஞ்சு போயிடுறது. இந்த உத்தமை மற்றும் அவ அப்பா சித்த சரவசு 2 பேரையும் காணும். மனைவியானவள் இவா எங்க போனான்னு தெரியலையே, வெள்ளம் வந்து திடீர்னு வடிஞ்சதே, என்ன ஆனான்னு தெரியலையேங்கிறச்ச அகஸ்தியருடைய சீடர் ஒருவர் அந்த வழியா வந்தவர் அவள்கிட்ட சொல்கின்றார்கள், பிரம்மலோகத்துல இருக்கா. எப்படி அப்படின்னு கேட்ட பொழுது, தாமிரபரணிக்கு ரொம்ப நாள் வருத்தம், அவாவா பாவ மூட்டையை இங்க கொண்டு வந்து இறக்குறாய், நான் எங்க போய் இந்த பாவங்களை இறக்கி என்ன சுத்தி பண்ணிப்பேங்கிறச்ச பெருமாள் நித்திய புஷ்கரணிக்கு வான்னு சொல்ல, தாமிரபரணி நித்திய புஷ்கரணியில வந்து இவாளோட அடிச்சுட்டு வந்து ஸ்நானம் பண்ணினா. அதனால அவ எல்லாருக்குமே ஏற்றம் கிட்டியது, மன்னர் அங்கத்தான் இருக்கார் என்று திருக்கண்ணபுரத்துல வந்து இறங்கினாளாம். அப்போ அந்த உத்தமை என்று சொல்லக்கூடிய பெண்ணை பற்றியும் மன்னனை பற்றியும் கேள்விப்பட்ட அப்ப இருந்த சோழராஜன் அந்த உத்தமை என்று சொல்லக்கூடிய பெண்ணை அவாத்து மருமகளாக ஆக்கி கொண்டார். அவளுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்தார் என்று ஒரு சரித்திரமும் இருக்கின்றது. அதெல்லாம் விட சௌரிராஜ பெருமாள்லாம் ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமோ இல்லையோ. அங்க ஒரு அர்ச்சகர் உண்டு, அவருக்கு ஸ்ரீதரன் அப்படின்ட்டு பெயராம். அந்த அர்ச்சகருக்கு ஒரு காதலி உண்டு. ஒவ்வொரு நாளும் கோவில் சாத்திர சமயத்துல அவ வருவா. அன்றைய தினம் அவ வந்த பொழுது பெருமாள் அழகா அணிந்து கொண்டிருந்த ஒரு மாலையை இந்த அர்ச்சகர் எடுத்து தன் காதலியின் இடத்துல கொடுக்கிறார். ஏன்னா கதவை சாத்த போறார், கோவில் மூட போறா அப்படிங்கிறதுனால அவளுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்குறா. அவ அந்த மாலையை வாங்கிட்டு பயபக்தியோட அவளுடைய கிரகத்துக்கு எடுத்துட்டு போறா. ஆனா கோவில் சாத்திரத்துக்குள்ள செத்த நேரத்துல அப்ப இருந்த மன்னன் வந்தாச்சு. இப்ப மன்னனுக்கு மாலை பிரசாதம் கொடுக்கணுமோ இல்லையோ, மன்னனை பிரதட்சணம் பண்ண சொல்லிட்டு இவர் என்ன பண்ணினார், ஒரு சின்ன பையன் ஆத்துக்கு அனுப்பி அவள்கிட்ட இருந்து அந்த மாலையை வாங்கிட்டு வான்னார். அவ என்ன பண்ணினா, பெருமாளுடைய மாலை இல்லையா ஸ்வீகரிக்கணுமேன்னு சொல்லிட்டு தலையில வச்சுட்டாளாம். இருந்தாலும் அதை கழட்டி கொடுக்குறா. ஏன்னா மன்னன்ட்ட மாலை இல்லைன்னு எப்படி சொல்றது, அதனால அவ கழட்டி கொடுக்குறா. இவர் என்ன பண்ணினார், அந்த மாலை இங்க வந்த உடனே மன்னனிடத்துல அதை கொடுக்கிறாராம். மன்னன் அந்த மாலையை ஸ்வீகரிக்கிறச்ச என்னாச்சு, அவளுடைய கேசம் ஒன்றும் அதுல இருந்தது, தலைமயிரானது அதுல மாட்டின் இருந்தது. இவர் பார்த்துட்டு இது யாரோ சூடி களைந்த மாலை, பெண் சூடி களைந்த மாலையை எனக்கு கொடுக்கறலான்னு கேட்டார். அவர் சொல்றார், இல்ல இல்ல எங்க பெருமாளுக்கு கேசம் உண்டு, எங்க பெருமாளுக்கு தலைமயிர் உண்டுன்னார். நாளைக்கு கார்த்தால வந்து பார்ப்பேன், தலைமயிறு இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். மறுநாள் கார்த்தால வந்து பார்த்தா என்ன ஆச்சரியம், பெருமாளுக்கு அழகா சிரசுல அப்படி கேசம் இருக்கு, தலைமுடியோடு இருக்கார், தலைமயிரோடு இருக்கார். இவர் என்ன பண்ணினார், ஒருவேளை அது பொய்யா இருக்குமோன்னு இழுத்து பார்த்தாரா இந்த மன்னன். ரத்தம் வெளியில வந்து அவர் முகத்துல தெளிச்சதான். அப்போ பெருமாளுக்கு கேசம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டார். அன்னிலிருந்து சௌரிராஜ பெருமாள் அப்படிங்கிற ஒரு திருநாமம் அதனாலையும் அவருக்கு ஏற்பட்டது. எப்படி சௌரி ராஜ பெருமாளாக திகழ்வது முக்கியமான சரித்திரமோ அதே மாதிரி இன்னொன்னு ரொம்ப ரொம்ப விசேஷம். அர்த்த ஜாமத்துக்கு போனா அருமையான ஒரு பொங்கல் பிரசாதம் இங்க கிடைக்கும். அந்த பொங்கல் மனமானது அப்படி இருக்கும். எப்படி திருப்பதியில திருமஞ்சனம்னு சொன்னா அதற்கு நம்ம டிக்கெட்டுக்கு 10 வருஷம் கிட்ட வெயிட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பொங்கல் நம்ம எல்லாரும் பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னா குறைஞ்சது 4 வருஷம் வெயிட் பண்ணணுமா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொங்கல் பெருமாளுக்கு நம்ம செய்கிறோம்னு பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அத்தனை விதமான மனோபீஷ்டங்களையும் நிறைவேற்றுகின்றார். இது எங்கேந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, முனையதரையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் அன்றாடம் பெருமாளுக்கு அம்சி அதாவது நிவேதனம் பண்ணாத அவர் சாப்பிடவே மாட்டாராம்.
ஒரு சமயம் ஊரை விட்டு வெளியில போற மாதிரி ஆயிடுத்து. ராத்திரி சாப்பிடணும். அவருடைய மனைவி பொங்கல் தான் பண்ணியிருக்கா. அவள்கிட்ட கேட்கிறா, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டியான்னு கேட்டப்ப அவ பண்ணிட்டேன்னு சொல்லிடுறா. இவரும் என்ன பண்ணினாரு, சரி அவ பண்ணிருப்பா போல் இருக்கு, பெருமாளே மானசீகமா உனக்கு இதை நான் அர்ப்பணம் பண்றேன், ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அந்த பொங்கலை சாப்பிட்டாராம். மறுநாள் கார்த்தால கோவிலுக்கு போலான்னா வாசல்ல இருந்து கர்ப்பகிரகம் வரைக்கும் பொங்கல் சிந்திருக்கான். கோவில் முழுக்க இந்த மிளகும் ஜீரகமும் போட்டு பொங்கலுடைய வாசனை நெய்யும் மதுவுமாக அப்படி இருக்கான். ஆஹா அப்படின்னு பார்த்து அன்று முதல் அர்த்தஜாம பிரசாதமாக பெருமாளுக்கு இன்னைக்கும் அந்த நிவேதனம் பொங்கல் தான். அந்த பொங்கல் பிரசாதமானதை நாம் ஸ்வீகரித்தோமையானால் நமக்கும் எல்லா விதமான உயர்வும் ஏற்படுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அர்த்தஜாம ஆன கையோட போய் நின்னாலே கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா அத்தனை பேர் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறதுக்காகவே பெருமாளிடத்துல பக்தியோடு வந்து இருப்பார்களாம். இப்படி முனையதரையர் என்று சொல்லக்கூடியவர்களுக்காக பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் இருக்கு. இந்த மாதிரி இந்த திருக்கண்ணபுரத்தை பாடின ஆழ்வார்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரங்கள் பாடியிருக்கார். குலசேகர ஆழ்வாருடைய ரொம்ப உயர்ந்த பாசுரம் மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்று என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோன்னு தாலாட்டு பாடியிருக்கார் குலசேகர ஆழ்வார். அதே மாதிரி நம்மாழ்வார் பாடியிருக்கார், ஆண்டாள் பாடியிருக்கார், பெரியாழ்வார் பாடியிருக்கார். இத்தனை பேரும் மங்களாசாசனம் பண்ணின பெருமையான அந்த திருக்கண்ணபுர க்ஷேத்திரத்தின் மேன்மையை இன்றைய தினம் பார்த்தோம். நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமையை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.